தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் ஆமென். மத்தேயு 18:20. 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு தன்னுடைய பெயரின் பொருட்டு யாரெல்லாம் ஒன்றாக குழுமி இருக்கிறார்களோ அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு நிலையை, எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பரிசாய் கொடுக்கிறார். ஆண்டவரின் பெயரை அறிக்கையிட்டு ஒன்றாய் குழுமியிருக்கிறவர்களிடையே ஆண்டவர் தன்னை பிரசன்னப்படுத்துகிறார். எவ்வளவு ஒரு வல்லமையான நிலை பாருங்கள், எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாய்ப்பு பாருங்கள். ஆண்டவரின் வார்த்தையை, ஆண்டவரின் பெயரை ஒன்றாக குழுமி அறிக்கையிடுகின்ற பொழுது ஆண்டவரே அங்கு பிரசன்னமாகிறார். இந்த உலகையே உருவாக்கின ஆண்டவர் அங்கே தன்னை பிரசன்னப்படுத்துகிறார். மனிதர்களின் வாயின் வார்த்தையினால், உள்ளத்தின் நிறைவிலிருந்து வருகின்ற வார்த்தையினால் ஆண்டவர் தன்னை அங்கே கீழ் இறக்கி பிரசன்னப்படுத்துகிறார். ஒரு ஆசீர்வாதத்தின் பெரிய வாய்க்காலாக மாறி இருக்கிறது. ஆண்டவர் இன்று நம் எல்லோரையும் ஆண்டவரை பின்பற்றி, ஆண்டவரின் வார்த்தையை உள்ளத்தில் தரித்து அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு ஆண்டவரை நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு நிமிடமும் பிரசன்னப்படுத்த நம்மை கேட்டுக்கொள்ளுகிறார். நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்வை இன்று உமக்கு அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய பிரசன்னத்திலே தங்கி வாழ்வது, உம்முடைய பிரசன்னத்தின் ஆசீர்வாதத்தை உணர்ந்து கொள்ளுவது, அதை அனுபவிப்பது எவ்வளவு உயர்ந்த ஒன்று என்று நான் நினைக்கிறேன், உணர்ந்து கொள்ளுகிறேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை, உம்முடைய பெயரை அறிக்கையிடுகின்ற பொழுது அது ஆசீர்வாதமானதாக மாறுகிறது என்று நீர் எனக்கு உணர்த்துகிறீர். ஆண்டவரே, உம்முடைய பெயரை அறிக்கையிட்டு எங்களுடைய வாழ்வை உம்பால் அர்ப்பணிக்கின்ற பொழுது, எங்களது தேவைகளை உம்பால் ஏறெடுக்கின்ற பொழுது நீரே அங்கு வந்து எங்களின் தேவைகளை நிறைவேற்றுகிறீர், எங்களின் வாழ்வை ஆசீர்வதிக்கிறீர். உம்முடைய கை வன்மையை எங்களது வாழ்விலே, செயல்பாடுகளிலே வெளிப்படுத்துகிறீர் என்பதனை மனதார ஏற்றுக்கொள்ளுகிறோம். எங்களை, எங்களது வாழ்வினை உம்முடைய பிரசன்னத்தினாலே தொடர்ந்து நிறைத்து ஆசீர்வதிப்பீராக. என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.